தலையை கண்டுபிடிக்க முடியாததுனால ஆளை அடையாளம் தெரியலன்னு அவங்களுக்கு சாதமாக போலீஸு கேஸை முடிக்க பார்த்துச்சு. என் பொண்ணு தான் செத்து போனது எங்கள் அம்மா தான் செஷன்ஸ் கோர்ட்டில் மனு போட்டோம். மனுவை ஏற்றுக்கிட்ட கோர்ட்டு மரபணு சோதனைக்கு ஆர்டர் போட்டுச்சு. மரபணு சோதனை பண்ணுறதுக்காகத்தான் அன்னைக்கு நானும் என் பொண்ணு ஆஸ்பத்திரிக்கு வந்தோம்யா. மரபணு சோதனை பண்ணால் எங்கே நம்ம மாட்டிக்கிறோங்கிற பயத்தில் ரோலக்ஸ் பாண்டியா இந்த விஷயத்தை பயில்வான்ட்டு எடுத்துகிட்டு போனான். அவர் சமாதானம் பேசுறதுக்கு என்னை ரைஸ் மில்லுக்கு வர சொன்னார். அன்னைக்கு தான் நீங்கள் குத்து வாங்கி பயில்வானை காப்பாற்றினீங்க. நல்ல வேளை அன்றைக்கி நான் பயில்வானை பார்க்கல. மரபணு சோதனையில் செத்து போனது என் பொண்டாட்டி தானே நிரூபிச்சாச்சுன்னா ரோலக்ஸ் பாண்டியனும் அவனோட ஆட்களும் இந்த கேஸ்லேருந்து தப்பிக்கவே முடியாது. அடுத்த வாரம் ரோலக்ஸ் பாண்டிய மேலே குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ண சொல்லி கண்டிப்பாக கோர்ட்லேருந்து ஆர்டர் வரும். அந்த ஆர்டர் மட்டும் வந்துருச்சுன்னா அவனோட எம்எல்ஏ கனவுலாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதனால் எப்படியாவது எங்களை கோர்ட்டுக்கு போகவிடா பண்ணிடணும் அப்படின்னு பிளான் பண்ணித்தான் இன்றைக்கி என் பிள்ளையும் என்னையும் மார்க்கெட்டுக்குள்ளே கொள்றதுக்காக விரட்டிட்டு வந்தேன்.